போடுங்கடா. எல்லாரும் ஓடிட்டாங்க சார். வெயிட் பண்ணுங்க. வாங்க. இந்தாங்க. அடுத்தவங்க காசு வேணாயா, நிலத்தை காப்பாத்தி கொடுத்ததே போதும். அனாதை பணம் மாதிரி அனாதை பணம் உழைச்சி சம்பாரிச்சிருந்தா அப்படி அனாதையை விட்டுட்டு ஓடிப்பாங்களா? உங்களுக்கு சேர வேண்டிய காசு தான். இந்த புடி நம்ம கும்பிடுற கடவுள் கந்தசாமி தான் கருணை காட்டிட்டாரு. கிராமத்துக்காரங்க சொன்ன அங்காடையாளப்படி டாலர் கொடுத்த வெள்ளக்காரங்க இவங்க தான் சார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இதை ஃபேக்ஸ் அனுப்புங்க. மகாபலி வர வரைக்கும் இருக்க எல்லா பீச் ரெசார்ட்ஸையும் செக் பண்ணுங்க. யதார்த்தமா நடந்த இந்த சிபிஐ ரைடுக்கும் கந்தசாமி கோயிலுக்கும் என்னங்க சம்பந்தம்? ரியல் எஸ்டேட் குண்டர்கள் அச்சத்தில் அனாதையை விட்டுச் சென்ற பணம் 3 கோடியுடன் தனது நிலம் தப்பியது கந்தனின் கருணை என இந்த விவசாயி கருதுகிறார். இருப்பினும் சரியான நேரத்தில் அங்கு சிபிஐ வந்தது எப்படி என்பதே இப்போதைய கேள்வி. ஈவேரா, சன் நியூஸ். எங்க போறோம் சார்? ஒரு நண்பரை பார்க்க போறோம். சிபிஐக்கு சம்பந்தமா? ஏய் ஆள் பாருங்கப்பா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஹவ் ஆர் யூ மேன்? கந்தசாமி கேஸ் நான் ஹேண்டில் பண்ணுறேன் சார். டெம்பிள் கந்தசாமி தானே? கேள்விப்பட்டேன். பெரிய தலைவலியா இருக்குமே உங்களுக்கு. சேலஞ்சாக இருக்குது சார். அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு போல தான் வந்திருக்கேன். கரெக்டாக 10 மணிக்கு வயக்காட்டுக்கு நடுவில் எப்படி சார் சிபிஐ ஆஃபீஸர் வந்து ரேட் பண்ணாங்க? உங்களுக்கு மட்டும்தான் இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்களா? சீப்பைண்டா ஆஃபீஸர்களுக்கு அவ்வளோ போயுமா சார்? ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி எனக்கு பைசாவே வேணாம், அந்த பக்கமே தலை வச்சு படுக்காதுன்னு சொல்கிறாங்க சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் அவங்க லஞ்ச பணத்தை ரியல் எஸ்டேட்டில் போடுறதா இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரெய்டு பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்ததே நான் தான். அதுக்கு மேலே சொல்ல முடியாது மை பாய். சார் அட்லீஸ்ட்டு ரேட் பண்ண ஆஃபீஸர்ஸ் யார் யாருன்னு சொல்ல முடியுமா? அந்த லிஸ்ட் நான் கொடுக்குறேன். இந்த கல்ட்டு போய் எழுதி வச்ச மாதிரி நடந்துச்சு சார். கந்தசாமி வெரி பவர்ஃபுல் கார்டு சார். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு கிழவனை குடும்பத்தோட கட்டி வச்சு கொள்ளட்டும். நிலத்தை காப்பாற்ற வந்த சாமி உயிரை காப்பாற்ற வரணும்ல, அப்ப தெரியும் அது கந்தசாமியா எந்த சாமின்னு. கந்தசாமி ஐபிஎஸ். டேய் புடிங்கடா, என் புடிங்க விடுடா. என்ன நீங்க என் புடிங்க விடுடா. எப்படியா ஜிபே கரெக்ட் ஆயிட்டு வந்துச்சு? சத்தியமாக தெரியாதுங்க. ஊத்துறா. குடும்பத்தோட கொளுத்துக்கடா. நிலத்தை காப்பாத்த வந்த சாமி உயிரை காப்பாத்த வருவான்னு பாப்போம். வருவாரா? நான் கும்பிடுற சாமி உண்மையா இருந்தா இப்படிங்க வருவாரா? எங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி வருவாரா?